மேலானவர்களே, ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, கொஞ்ச நாள்ல கேட்கிறாரு, யார சொல்லலாம், எனக்கு ஒரு போஸ்ட் தாங்களே, ஒரு பதவி தாங்களே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதவி கேட்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். போர்ட்ல வாரம் எப்படி தெரியுமா இருக்கணும், மக்கள் செல்லணும், நீங்க வாங்க ஹாஜி என்று. தகுதி உள்ளவங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு தகுதியில் இருக்கிறீங்க, மக்கள் உங்களே தேர்வு செய்தாங்க, நீங்க ஏலாண்டுட்டீங்க, தகுதி இருந்தும் ஏலாண்டுட்டீங்க, அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கு நீங்க பொறுப்புதாரி என்றாங்க. எப்படி இஸ்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை செஞ்சு கொடுக்குது பாரு. இந்த 5 நிபந்தனைகளுக்கு நாங்க இருந்தால் எங்கட மனசுக்கு படுவது இன்னார் தகுதி என்றா, நான் மக்களுக்கு செல்ற நிர்வாகத்துக்கு இல்ல, அப்படி ஆட்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு வேலை தந்ததுக்கு, உங்களோட பொஸ் என்றதுக்காக வேண்டி, உங்களுக்கு பெருநாளைக்கு ஜகாத் தந்ததுக்காக வேண்டி, உங்களோட மால்ட கல்யாணத்துக்கு உதவி செஞ்சதுக்காக வேண்டி பள்ளியிட தலைய பில்லைக்கு வச்சிடாது. பள்ளிக்கு நிர்வாக சபை தேர்ந்தெடுக்கிறது பள்ளியை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கும். எனவே மேலானவர்களே, இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனைகள். ஈமான் கொண்டிருக்கணும், மறுமை நாளை பத்தி நம்பிக்கை இருக்கணும், தொழக்கூடியவனாக இருக்கணும், ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்படாதவனாக இருக்கணும். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அவர் தான் நிர்வாக சபைக்கு தலைவனாக. எனவே மேலானவர்களே, சொந்த லாபத்துக்கோ இல்லாட்டி எங்கட அபிப்பிராயத்துக்கோ இல்லாம நிர்வாக சபையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வோட பள்ளிக்காக வேண்டி தேர்ந்தெடுப்போம். அதே போல நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்றேன், மக்கள் எல்லாம் உங்களே நிர்வாகத்திலே இருக்கேன்னு சொன்னாங்கண்டா அத கஷ்டம் இருக்கும். போர்ட்ல கஷ்டம் இல்லாம இல்ல, நீங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா மக்கள் சொல்றாங்கடா, விட்டுட்டு பேத்து எவனாவது வந்த பாலிய பெரட்டினா முழு பாவம் உங்களுக்கு வந்துச்சு. மக்கள் இருங்கன்னு சொன்னால் எங்கட தேவையோட அல்லாட வீட்டு ஒண்ணு விளங்கிக்கோங்க, அல்லாட வீட்டை நாங்க செஞ்சா ஒரு நாளும் அல்லாஹ் எங்கட வீட்டை கைவிட மாட்டான். மனசு கெடுப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.